ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எங்கள் அம்மா வந்து லவ் பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் அந்த வல்லாரிக்கீரை இருக்குல்ல, அது போட்டு போனாங்க. ஆனால் அது வந்துட்டு ஃபுல்லாக கம்பம்பில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த கூட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3, அப்புறம் கீழே ஒரு 4 இல்லை 5, அப்போ மொத்தம் 8 இந்த இதில் இருக்குது. அப்புறம் உள்ள முட்டையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபின்ச்சஸ் இருக்குது. இது செம்ம க்யூட்டாக இருக்குது. இது சிட்டுக்குருவி மாதிரி நல்ல குட்டி, அதோட வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். செம்ம குட்டி, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி அடிச்சுக்குது பாருங்களேன். இங்கே கத்திகிட்டே இருக்கும் ஃப்ரெண்டில். இதுவும் வந்து முட்டை விட்டு இது வந்துட்டு அதான் குஞ்செல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் எது அதுன்னு எனக்கு தெரியல. குட்டியாட்டு அதான் முட்டையிலேருந்து வந்ததில்ல, அது எல்லாத்தையும் இங்கே தனியாக போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். முதல்ல எங்களை வளர்த்தாங்களா, இப்போ நாங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் போட்டு வளர்த்துட்ருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் வெளமீன் போட்டு குழம்பு, வெளமீன் தலை துண்டு எல்லாம் கிடக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் வெளமீன் துண்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு சாலையாக்கும். இப்போ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தோப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் தோப்புக்கு போய் ஒரு 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம் கழித்து திருப்பி அந்த இடத்துக்கு போகிறோம். ரொம்ப சின்ன வயசில் தான் போயிருக்கோம். அம்மா, அப்பா, தம்பி 3 பேரும் தான் போவாங்க. அம்மா கூட எப்போயாச்சும் தேங்காய் வெட்டுற டைம் அந்த மாதிரி மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 18 வருஷம் கழித்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நாங்கள். வேலி இருக்குல்ல, அந்த அதான் இல்லைங்க ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணுது. கப்பு வந்தாச்சுல, புல்லெல்லாம் விட்டு ஒடாடே. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கும் அனுவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஆனால் அரவிந்துக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவன் அடிக்கடி வந்து போகிறதுனால. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் விலையும் எங்கள் மாமா விலையும் இருக்குது. ஸோ என்னெல்லாம் புதுசு புதுசாக நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். மாமா விலையில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் அன்னாசி பழம் நிறைய நட்டுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பிஞ்சியாக இருந்தது. விளைஞ்சிருந்தா ஒன்று சுட்டுட்டு வந்திருக்கலாம். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டக்கா பிஞ்சியாக இருந்தது. ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா பெருசு பெருசாக கொத்தா இருந்தது. ஸோ அதனால் பக்கத்தில் போய் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி வந்து தொட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. முன்னாடி தாத்தா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி வந்து வேலைக்கு வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. தாத்தா இறந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதனால் இந்த இடம்லாம் சுத்தமாக நாங்கள் வரதுக்கான சான்ஸே இல்லை. அப்பா எல்லாம் இருந்தால் அடிக்கடி வருவாங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது. நான் வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப 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 அதிகமாக மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் என்னோடய தாத்தாவாக்கும். யாருக்கெல்லாம் தாத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எங்கள் தாத்தாவை அவ்வளோ பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கும் நாங்கள் இங்கே வந்து. சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த இடமே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. தாத்தா பாட்டி எல்லோரும் இருக்கும்போது நாங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே வருவோம். அவங்க கூட வண்டியில் வந்துட்டு வரும்போதெல்லாம் அவங்க கூட இங்கே வருவோம். அதேமாதிரி தேங்காய் வெட்டும் போதெல்லாம் ஃபுல்லாக இங்கேயே உருண்டு புரண்டுட்டு கிடப்போம். நிறைய இளநியெல்லாம் வெட்டி தருவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் நிஜமாவே. அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஞாபகம் வருது. ஆனால் இந்த பிளேஸ் சுத்தமாக எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடமே மாறின மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு. ஏதோ ஒரு பழம் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. என்ன பழம்னு தெரியல. வீடியோல பார்த்தேன்டி. சரி, இதை வந்துட்டு சாப்பிட்டாச்சுன்னா வந்து 1/2 மணி நேரத்துக்கு இனிச்சிட்டே இருக்கும். எது சாப்பிட்டாலும் இதை வந்து வாழைப்பழம் மாதிரி நம்ம எப்படி உரிப்போம். செத்தா புளிக்கதான் செஞ்சு வாழைப்பழம் மாதிரி உரிச்சிட்டு அந்த தொலியை தூக்கி தூர போட்டுரு. தண்ணி குடி. வந்துட்டான்டா பைக் எடுத்தாரு. நல்லா இருக்கு நிஜமாவே. தொலி கம்ப்ளீட்டா எடுத்துட்டு சாப்பிட்டு பாரு. டேஸ்டா இருக்கு. சுருன்னு இழுக்கும். எனக்கு டேஸ்டா இருக்கு. ஏதோ காய் கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா போக தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது மாந்த எப்படி சொல்லுங்க.
ஏன் எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பண்ணாங்க? ஒரு பழஞ்சாட்டம் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீல அதான் ஒரு மாதிரி பாத்து வேற இன்னைக்கு ஒண்ணும் தெரியல. தண்ணி குடிச்சா இனிக்காதுல சீனி வள்ளி தின்ன அந்த 1 கிலோ தண்ணி உள்ள போகும்போது தண்ணி லாஸ்டா உள்ள போகும்போது இனிக்குது. ஏதாவது சாப்பிட்டா தான் ப்ரே இனிக்கும். கொய்யாக்கா இனிக்காது சீனி அள்ளி தின்னு. கொய்யாக்கா எடுத்துட்டா. இல்ல அவனுக்கு 2 பழம் கொடுங்கல அவனும் பாத்துட்டு இருக்கான்ல. என்ன பழம் ப்ரோ? செம டேஸ்ட் இருக்குமே. சீரியஸா உண்மையாவே ஏதோ தேன்ல ஊற வச்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் தெரியல, அதுக்கப்புறம் தெரியுதா? நல்லா தேன்ல ஊற வச்ச மாதிரி. ஆனா அது பழம் என்ன பழம் தான் எங்களுக்கு தெரியல. சாப்பிட்டு சாப்பிட்டா நல்லா. எந்த பழம் ப்ரே? இப்போ அஸ்வின் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? சாப்பிட்டு முடிச்சிட்டு கொய்யாக்காவை சாப்பிட்டு நல்லா இருக்கு. அது கொய்யாக்கா அன்ஷு எனக்கு பாதி. அன்ஷு எனக்கு பாதி. கடிச்சிட்டுன்றா. விளையாடுமா நம்மள்ட்ட பழைய காட்டு இருக்கு. எப்படி இருக்கு? என்கிட்ட பழைய காட்டு இருக்கு. அது வச்சு விளையாடுங்க. நிறைய காசுலாம் இருக்கு. ஆடியா? நல்லா இருக்குல? பல்ல யார்ட்ட கொடுத்தே? பல்லு வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்கு. சார் இப்போ ஹைட் அண்ட் சீக்காக விளையாடிட்டு இருக்காங்க. சரியா? அன்ஷா பாருங்க இங்க இருக்கா, இங்க பாருங்க. தனிஷா பாருங்க இங்க இருக்கா. சித்து அந்த ரூம்ல இருக்காங்க பாரு. நான் உட்காந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து அங்கேயே ஒளிச்சிருக்குதுங்க. என்ன பண்ணு? செல்லக்குட்டி அங்க ஒளிச்சிருக்கு. பின்னாடி ஒருத்தனை பாருங்க இங்க, ஒருத்தி பாத்தீங்கன்னா இங்க. சரி சித்து வரான், கண்டுபிடிக்க நான் பார்க்கலாம். சரி சரி